ஹலோ தஞ்சாவூர் மக்கள், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வாராகி அம்மனுக்கு 10 days வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. தஞ்சாவூரில் இருக்கிற பீப்புள்ஸ் கண்டிப்பாக போயிருப்பீங்க. போகாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும். மேபி நீங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டே இல்லை அப்படின்னா இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா நைட் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கும். அப்படியே உண்மையாகவே தங்கத்தில் செஞ்ச கோயில் மாதிரியே இருக்கும். இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் 10 days ஒரு நாள் தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட சில்லாக வந்து போயிருந்தோம். ஒரு சாட்டர்டே அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு 6 o'clock மேலே. என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவும் ஆல்ரெடி கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் வந்து கிளாஸ் போயிருந்தேன் அப்படின்றதுனால கிளாஸ் முடிச்சுட்டு எங்கள் அப்பா டேரெக்டாக அழைச்சிட்டு கோயிலுக்கு வந்தாங்க. அப்போ ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். செம்ம கூட்டம். இந்த 10 days நீங்கள் எந்த டேயில் வந்தாலுமே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். நார்மலாகவே பெரிய கோயில் கூட்டமாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலான டேஸ்லாம் வரும்போது இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்டு நான் வந்தோடனே எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி எங்கே இருக்காங்கன்னு தான் தேடிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே தான் உட்காந்து ஜாலியாக ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தா ஏதோ முறுக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் போனோன்னே எனக்கும் கொடுத்தாங்க. என் தங்கச்சியும் அவன் சாப்பிட்டுட்டு இருந்த முறுக்கோட ரிவ்யூஸும் சொல்லிகிட்டு இருந்தா, இந்த மிளகு போடலைன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் நானும் போயிட்டு அவங்க கூட ஒரு 2 முறுக்கை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடமே. எல்லாருமே இங்கே வந்து மேக்ஸிமம் தஞ்சாவூர் பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 o'clock மேலே பெரிய கோயிலில் போய் உட்காந்தாலே ரொம்ப மைண்டுக்கு நல்ல ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அங்கே நிறைய பேர் வந்து நம்ம தஞ்சாவூர் பீப்புளில் இருந்தாலும் நிறைய நார்த் இந்தியன் சைடு, நிறைய வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் அதிகமாக வந்தாங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து வாராகி அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. மொத்தம் வந்து 10 வாராகி அம்மனோட அலங்காரம் வந்து இருந்துச்சு. ஒருதுக்கு எதை வச்சு அலங்காரம் பண்ணாங்க அப்படின்றதும் எழுதி இருந்துச்சு. மஞ்சள் அலங்காரம், சந்தன அலங்காரம், அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. குங்குமம் அவதாரம், அப்புறமா வந்து தேங்காய் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஒரு சிலதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இன்னொன்று என்னென்னா செம கூட்டமாகவும் இருந்துச்சு. அண்ட் பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு இதோட ஃபுல் வியூ. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் ஒரு லைட் எரியுதுயா, இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஆஞ்சநேயர் வந்து இருப்பார். அவர்கிட்ட வந்து அந்த மரத்துலேருந்து இருக்கிற லீஃபெல்லாம் வந்து சாமிகிட்ட வச்சுட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வர எல்லாருமே வந்து இந்த மரத்துக்கிட்ட வந்தாங்கனாலே இந்த மரத்தில் இருக்கிற லீவ்ஸை பறித்து ஆஞ்சநேயர்கிட்ட வச்சுட்டு தான் வந்து வேண்டுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் வந்து போனோம் அப்படின்னா வாராகி அம்மன் வந்து இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதுனால ரொம்ப கூட்டம் இங்கே தான் இருந்துச்சு. அண்ட் லைட்டாக நானும் வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே கச்சேரி மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல தான் கச்சேரி, டான்ஸ் இது மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்ததுன்னா நடக்கும். ஸோ அதையும் லைட்டாக வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அண்டு இந்த இடத்துல வந்து வாராகி அம்மன் வந்து இருந்தாங்க. அண்ட் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து இதை கண்டுபிடிச்சிருந்தா. இது என்னென்னா டிஷ்யூ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது உண்மையாக இல்லையான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு டிஷ்யூ ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த வியூவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே யாரை பார்த்தாலும் ஃபோட்டோ வச்சுக்கிட்டே தான் சுற்றுவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஏன்னா இந்த நைட் லுக்கில் பெரிய கோயில் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். நல்லா காற்றும் அடிக்கும். அதனால் நம்ம பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்கலாம். நிறைய புல்லெல்லாம் இருக்கும், அதில் கூட நம்ம உட்காந்துக்கலாம். நீங்கள் வந்து பெரிய கோயில் வரீங்கன்னா நைட் டைமில் வாங்க, அதுதான் பெஸ்ட்டு. அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்படியே பேக் சைடில் வந்து உட்காந்துருந்தோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். சூப்பரான காற்றுல இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் நானும் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். வந்து பெரிய கோயில் பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா கரூர் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருப்பார். இவருடைய ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து பொருந்தவே இல்லையா வைக்கும் போது. அதை பொருந்ததுக்காக ராஜராஜ சோழன் வந்து இவரோட ஹெல்ப் மூலியமாக சிவலிங்கத்தை வந்து பொருத்தியிருக்காரு. அதோடைய நினைவாகவும் அவருக்கு பாராட்டாகவும் அந்த இடத்துல வந்து அவருடைய சிலையை வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் 7 yearsல வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. வண்டரில் இருக்கிற நிறைய விஷயம் வந்து நிறைய 200 வருஷமாலாம் கட்டியிருந்திருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து 7 yearsலேயே கட்டியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சில்லாக உட்காந்து புல்லில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
பப்ஸு, அதுக்கப்புறமா கேக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த டஸ்ட்டும் நம்ம அங்கே போடக்கூடாது. எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போன பேக்லேயே வந்து மறுபடியும் வச்சு எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டோம். அப்படியே ஒரு நைட் டைமில் இந்த புல்லில் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ சூப்பராக நல்ல கல்ச்சுரல் சிக்னிஃபிகண்ட்டாக ஹிஸ்டாரிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்ம ஊர் பெரிய கோயிலை வந்து ஏன் இன்னும் வந்து 7 ஒண்டர்ஸில் வந்து வரலைன்னு எனக்கு தெரியல. ஸோ சீக்கிரம் இது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது 7 ஒண்டர்ஸில் ஆட் பண்ணலேனாலுமே இந்த கோயிலுக்கான கிரெடிட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மழை வந்ததுனால எல்லாருமே அன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். தஞ்சாவூர் ரிலேட்டடான vlogs எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம நிதி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். உடனே நீங்கள் வீடியோ பார்த்துடலாம். பாய்.